ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழக அரசாங்கம் வந்து தையல் மிஷின் வந்து இலவசமாக வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்கீமுக்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில சப்ஸ்கிரைபர் வந்து எங்கிட்ட வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாளாவே நாங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் அப்ளை பண்ணி. இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்டஸும் எங்களுக்கு வந்து எப்படி எந்த நிலவரத்தில் இருக்கு, அந்த அப்ளிகேஷன் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தெரியல ப்ரோ. அது எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அது எப்படி செக் பண்ணணும், அது உங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராமல் இருக்கு அப்படின்னா யாரை போயிட்டு காண்டாக்ட் பண்ணணும், அது எப்படி நம்ம செக் பண்றது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். எப்படி வந்து தமிழக அரசு வந்து கொடுக்கக்கூடிய அந்த இலவச தையல் இயந்திரத்துக்கு எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலே வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு வந்து இண்டிவிஜுவலாக அவங்க மொபைல் ஃபோன் மூலியமாகவே அவங்களுடைய சிஸ்டம் மூலியமாகவே வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. அது வந்து நல்ல விஷயமா இருந்தது. ஏன்னா இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுறது தான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற நம்ம சேனல் வந்து போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதை அப்ளை பண்ண ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணீங்களோ, அதாவது இ-சேவையில் தான் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சிட்டிசன் போர்ட்டலில் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை ஃப்ரான்ச்சைஸ் சைட்டில் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கான டேஷ்போர்டை லாகின் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் விண்டோ இருக்கும். அதில் வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, சமூக நலத்துறை வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா SWL 101 அப்ளிகேஷன் ஃபார் சத்யவாணி முத்து அம்மையாரின் நினைவு ஃப்ரீ சப்ளை ஸ்விம்மிங் மிஷின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் சேம் ப்ரொசீஜரை இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஐடியில் நீங்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் பேர் வந்து இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் எந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்கீம் பேர் வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு இஓனா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். அதாவது இந்த சமூக நலத்துறையில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்கணும். பட் ஒரு நீங்கள் அப்ளை பண்ணி வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த் ஆயிடுச்சு, இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அப்டேட்ஸும் இல்லை, என்னோட அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டதுன்னு வருது, இல்லை வந்து அப்செட்டும் ஆகலை, ரிஜெக்ட்டும் ஆகலை, இந்த மாதிரி பெண்டிங்லேயே வந்து அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் வேற ஒன்றுமே பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்னும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. அந்த தையல் மிஷின் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு மட்டும் வந்து கொடுத்துட மாட்டாங்க. உங்களை மாதிரி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து சேம் டேல வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று வந்து நடக்கும். ஏன்னா இப்போ இந்த லைக் வந்து என்ன சொல்கிறது, ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து எப்போ வந்து நடக்குதோ அந்த நேரத்தில் வந்து உங்களை கால் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து அப்ரூவல் ஆச்சுன்னா மட்டும் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களை வர சொல்லி அந்த ஃபங்க்ஷனில் வந்து முக்கியமான தலைவர்கள், இந்த அமைச்சர்கள் அப்படி இல்லைன்னா வந்து கலெக்டர் கையில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கேட்டிருந்தீங்க எப்படி வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து இஓலாம் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட தான் சப்மிட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டரேட்டில் சமூக நலத்துறையை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்டை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, எலிஜிபிலிட்டாக இருக்குன்னா வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை ஏதாச்சும் வந்து உங்களுக்கு மிஸ் மேட்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து கொண்டு வாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கான டெய்லரிங் கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. அது வந்து கம்பல்சரியாக அவங்க வந்து கேட்கல, ஆப்ஷனில் தான் கொடுத்துருந்தாங்க. பட் கால் பண்ணி சில பீப்புளுக்கு வந்து என்னன்னா நீங்கள் வந்து டெய்லரிங் கோர்ஸ் வந்து சப்மிட் பண்ணலை, அதை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி மேனுவலாக கேட்டதாக வந்து எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக நலத்துறையை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து இந்த டெய்லரிங் மிஷினுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.